ஹலோ மக்களே, இன்றைக்கி சுலபமான ஒரு அவல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் தேவையான அளவு அவலை அலசிட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு அவலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இது ஈஸியாக கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிரும். ஸோ அந்த வகையை பொறுத்து நீங்கள் அதை நினச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் சிம்பிளான இது தான். இதில் டிஃப்ரெண்ட்டாக நான் எடுத்துக்கிறது என்னென்னா, நம்ம அந்த பஜ்ஜி மிளகா போடுவோம்ல, அந்த மிளகாவை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கேப்சிகமாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் லெமன் ஜூஸும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒன்று இந்த வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட் வேர்க்கடலை கொஞ்சம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ அதில் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் வறுக்கிறது நல்லா, தாளிக்கிறது நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கொஞ்சம் மணமாக நல்லாயிருக்கும். உப்புமா வெரைட்டி அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு எப்பவும் போல் போட்டு, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, இன்றைக்கி எனக்கு கிடைக்கல. ஸோ அப்புறம் அந்த கிரவுண்ட் நட்டை ஒரு 1 மினிட் கொஞ்சம் மீடியமில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மிளகா அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, எப்போ உள்ள நம்ம செய்கிற உப்புமா மாடலில் தான், ஆனால் அவல் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறோம். ஸோ இது கொஞ்சம் லெமன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாடல். இப்போ சில பேருக்கு அந்த லெமனில் உள்ள அந்த லைட்டாக புளிப்பான இது பிடிக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா, நான் செய்கிற இதே டெக்னிக் தான். இதே மாதிரி மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, இதே டெக்னிக்கில் லெமன் ஜூஸ்க்கு பதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணால் அதோடய டேஸ்ட்டு நார்மலாக கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வத்தப்பொடியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணால் லெமனில் தவிர்க்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே நல்லா கொஞ்சம் இதாகிடணும், வதங்கிடணும் வெங்காயம் எல்லாமே. ஒரு உப்பு எந்த அளவு போடணும், நம்ம அவல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெயின் என்னென்னா, கொஞ்சம் நிறைய அளவில் செய்யணுன்னாலும் ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம தோசை சுடணும் அதெல்லாம் செய்யணுன்னா, நிறைய பேருக்கு செய்யணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இது நிறைய பேருக்கு செய்யணுன்னாலும் ஒரே ப்ரொசீஜர் தான், சிம்பிளாக செஞ்சிடலாம். அவல் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக சுக்கு காப்பி கூடலாம் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் அந்த இது போட்டிருக்கேன். அது என்னது, வெள்ளை எள்ளு போட்டுட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நான் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு 3 லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு லைட்டாக லெமன் டேஸ்ட் போனோன்னா லைட்டாக ஊற்றிக்கோங்க. அது உங்கள் டேஸ்ட் படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் பிடிக்காதவங்க இதுக்கு பதில் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலாவும் வத்தப்பொடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 1 மினிட் வெந்ததுக்கப்புறம் நம்ம அவல் சேர்த்து கிண்டிடலாம். அவல் உப்புமா ரொம்ப ஈஸி டு மேக். இது இந்த காஃபி குடிச்சிட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்கும். ப்ளஸ் இதில் நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம், நிறைய விதமாக பண்ணலாம். நீங்கள் அதை தாளிக்கிற பொருட்களில் வித்தியாசங்களை கொண்டு இதில் நிறையவே பண்ணலாம். ஒவ்வொருத்தரோட இதுவும் கைப்பக்குவம் ஒரு மாதிரி வரும். ஸோ வெஜிடபிள்ஸ் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ், இன்னும் கொஞ்சம் நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கேரட்டு அதெல்லாம் திருப்பி போட்டு பீன்ஸ்லாம் முதல்லையே வதக்கி அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சாப்பிட ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4-5 பேருக்குனாலும் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக ரெடி ஆயிடும். ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டவ் ஆன்லேயே வச்சு நல்லா வதக்கியிருக்கேன்னா, அப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா உதிரியாக இந்த உதிரியாக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த தண்ணியை நான் என்ன பண்ணேன்னா, சும்மா அலச மட்டும் தான் செஞ்சேன். அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. அதை அலசிட்டு ஒரு அந்த புள்ளியாக ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்துலையே அப்படியே டேப்பில் வச்சு அலசி வடிகட்டிட்டேன். ஸோ நல்லா உதிரியாக வந்துச்சு. ஆனால் இதை விட வேறு வெரைட்டி அவல் நீங்கள் பார்த்து செய்யுங்க. இனி அவ்வளோதான். சூடாக சர்வ் பண்ணி நீங்கள் காஃபி, டீ, சுக்கு காப்பி அந்த மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நம்ம இன்னும் நிறையா பார்க்கலாம். இன்னும் கூட இப்போலாம் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக உள்ள பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கூட நம்ம பார்ப்போம். பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து.